பொதுவாக வந்து பட்ஜெட் அப்படின்னு வருகிற போது அரசியல் கட்சிகளுக்கு இருக்கிற விமர்சனம் அவங்களுடைய அரசியல் நிலைப்பாட்டிலேருந்து வர்றது, தொழில்துறையை சேர்ந்தவங்களுக்கு ஒவ்வொரு பட்ஜெட் வரும்போதும் பெரிய ஆர்வத்தோடு எதிர்பார்ப்பாங்க. சிறு தொழில் குறுந்தொழில் செய்யக்கூடியவங்க, பல்வேறு வகையான தொழில்துறையில் இருக்கக்கூடியவங்களுக்கு பட்ஜெட்டோடைய அனௌன்ஸ்மெண்ட் வந்து பெரிய தாக்கத்தை நேரடியாக ஏற்படுத்தும். இந்த பட்ஜெட் வந்து பெரிய அளவில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, சுயதொழில் முனைவு மற்றும் வேலைவாய்ப்பு அதிகரிக்கிறதுக்கு கடந்த 10 ஆண்டுகளில் ஏராளமாக செய்திருக்கிறோம். இப்போ 1 லட்சம் கோடி அளவுக்கு வட்டி இல்லாத கடனை உருவாக்கக்கூடிய ஒரு நிலைமையை வச்சுருக்கிறோம். இளைஞர்களுக்கு வேலைவாய்ப்பை உருவாக்குறதுல ஒரு பெரிய முன்னேற்றம் இருக்குது. அது எங்கள் ப்ரையாரிட்டி ஏரியா. 10 ஆண்டுகளில் பொருளாதாரம் பெரிய பாய்ச்சலை கண்டிருக்குதுன்னு சொல்கிறாங்க. இந்திய தொழில் நிறுவனங்கள் எந்த அளவுக்கு வளர்ந்துருக்கு, இன்றைக்கி இருக்கக்கூடிய பிரச்சனைகளை அட்ரஸ் பண்ணுற மாதிரி இந்த பட்ஜெட் இருக்கா? குணா, வணக்கம். இந்த பட்ஜெட் வந்து பொலிட்டிக்கல் பட்ஜெட்டா, எலெக்ஷன் பட்ஜெட்டா, இன்டீரியம் பட்ஜெட்டா, மக்களுக்கான பட்ஜெட்டா அப்படின்ற பகுதியை பிரித்து பார்க்கணும்னாக்க எந்த விதத்துல சேர்க்கிறதுனே தெரியல. இடைக்கால பட்ஜெட் ரொம்ப அனௌன்ஸ்மெண்ட் இருக்காதுன்னு ஒரு புறம் சொன்னாங்க. ஆனா அப்புறம் ஏன் 1 லட்சம் கோடி நாங்க வந்து ஒதுக்குறோம் R&Dக்காக அப்படின்ற அறிவிப்பு வருது, அல்லது 1 கோடி வீடுகளுக்கு சோலார கொடுக்குறோம்ன்றது அறிவிப்பு வருது, அல்லது மகளிருக்கு இவ்வளவு தூரத்துக்கு பயன்படுவாங்கன்னு சொல்றது அறிவிப்பு வருது. அல்லது இந்த மாதிரியான ஒரு நேரத்துல என்னுடைய கவலைகள் எதெல்லாம் இருக்குன்னு சொல்றேன். வேலை வாய்ப்புகளை அந்த அளவுக்கு நம்ம உருவாக்கி இருந்தோம்னா நேற்றைக்கு 10,000 தொழிலாளிகள் ஏன் இந்தியாவிலிருந்து அதுவும் இஸ்ரேலுக்கு போகிறார்கள்? கேள்விக்குறித்தானே. அதுவும் இஸ்ரேல்னு நான் சொல்றது வந்து இன்றைய காலகட்டத்தில் இருக்கக்கூடிய அங்க இருக்கக்கூடிய பதற்ற நிலை. இரண்டாவது, நம்ம பார்க்கணும், ஒரு தரவு என்ன சொல்லுது, பர் கேபிட்டா ஜிடிபி பர் கேபிட்டாவை பார்த்தீங்கன்னா அமெரிக்கா வந்து $76,000 ஒருத்தர், இந்தியா வந்து $2,300, இந்தோனேஷியா $4,800. அப்போ உலக அளவுல ஜிடிபி பர் கேபிட்டால மிக குறைந்த அளவு இருக்கக்கூடிய ஒரு இந்தியா இன்றைக்கு எப்படி அதை முன்னேற்ற போகிறோம், இன்க்ளூசிவ் குரோத் எப்படி கொண்டு வர போறோம்ன்ற கவலை இருக்குமா இருக்காதா? மூன்றாவது, இவர்களே சொல்லுகிறார்கள் ஒரு புறத்துல இன்கம் டாக்ஸை பொறுத்தவரை ரெகுலரைஸ் பண்ணிட்டோம், எந்த விதமான ப்ராப்ளமும் இல்ல, இன்னைக்கு நீங்க அப்ளை பண்ணீங்கன்னா 10 நாளைக்குள்ள ரீஃபண்ட் கொடுத்துருவோம் சொல்றாங்க. அதே பட்ஜெட்ல இன்னொரு பகுதியில 12 வருடங்களுக்கு முன்னால் கொடுக்கப்பட்ட நோட்டீஸ் வாபஸ் பெறுகிறோம், 5 வருடங்களுக்கு முன்னால் கொடுக்கப்பட்ட நோட்டீஸ் வாபஸ் பெறுகிறோம், இதனால் கிட்டத்தட்ட 1 கோடி பேர் பயனடைவாங்க சொல்றாங்க. அப்போ 1 கோடி பேருக்கு நோட்டீஸ் கொடுக்கிற அளவுலயா இந்த அளவுல இருந்திருக்கும்? கேள்விகள் வருது. ஜிஎஸ்டியை பத்தி சிறு குறு தொழில் முனைவோர்களுடைய கவலைகள் 3 தான். ஒண்ணு வந்து ஆக்சஸ் டு ஃபைனான்ஸ், அவர்களால் கடன் வாங்க முடியாத ஒரு சூழ்நிலை, நெருக்கடி, தவிப்பு இருக்கு. அப்ப அரசு என்ன செய்யலாம்? 5 கோடிக்கு கீழே இருக்கிறவங்களுக்காக மட்டும் கடன் வழங்குவதற்காக சிறு குறு மற்றும் புத்தொழில்களுக்காக தனியாக வங்கிகளை துவக்கலாம். சிட்பி இருக்கேன்னு சொல்லுவாங்க, பட் சிட்பி இஸ் நாட் a lending institution. இந்த குரூப்புக்கு இருக்கிறவங்களுக்கு உண்டான வழிமுறைகள், நெறிமுறைகளை மாற்றி அமைக்கலாம். அதே சிவில் ஸ்கோருக்கு எதிர்பார்க்கிறது, அதே டெட் ஈக்விட்டி ரேஷியோ எதிர்பார்க்கிறது, அதே ப்ராஜெக்ட் ஃபைனான்ஸ் ஃபார் நெக்ஸ்ட் 5 இயர் ப்ரொஜெக்ஷன் கேட்கறது, அல்லது அதே என்பிஏ நாம்ஸ் கொடுக்கறதுக்கு பதிலாக இப்போ ஒரு ஸ்டார்ட் அப் வந்து 5 வருட ப்ரொஜெக்ஷனை கொடுக்க முடியாது, அது ரியலிஸ்டிக்கா இருக்காது. சிறு தொழில் முனைவோர்கள் இன்றைக்கு நாளைக்கு எப்படி இருப்போம்னே சொல்ல முடியாத சூழ்நிலையில இருக்காங்க. அப்போ இத மாதிரி ஒரு வங்கி ஏற்படுத்தி, அல்லது 99minute.com லோன் கொண்டு வந்த மாதிரி பிரைவேட்ல அரசே ஒரு .com உருவாக்கி இவர்கள் அப்ளை பண்ணால் 45 நாட்களுக்குள் லோன் கொடுக்கப்படும். ஏதாவது சொல்லுங்க. அது மாதிரி ஒண்ணும் இல்ல. ஏதாவது கழுத்துல வச்ச கத்தியை எடுப்பாங்களா நோட்டீஸ்ல? இன்றைக்கு நோட்டீஸை சந்திக்காத எந்த தொழிலதிபரையும் நான் பார்க்கவில்லை. ஏதாவது ஒரு விதத்துல, அது ஜிஎஸ்டி நோட்டீஸா இருக்கலாம், இன்கம் டாக்ஸ் நோட்டீஸா இருக்கலாம், பிஎஃப் நோட்டீஸா இருக்கலாம், இஎஸ்ஐ நோட்டீஸாக இருக்கலாம், அல்லது வங்கி நோட்டீஸாக இருக்கலாம். நீங்க சொல்றது வந்து முரணா இருக்கு. கவர்மெண்ட் சொல்லக்கூடிய ஒரு கிளைம் வந்து, முக்கியமான கிளைம் என்னன்னா, இந்த அரசு பிசினஸ் ஃப்ரெண்ட்லி, இண்டஸ்ட்ரி ஃப்ரெண்ட்லி, நாங்க வந்து மினிமம் கவர்னன்ஸ்,
தொழில் செய்கிறவங்கள ஊக்குவிப்போம், குறுக்க நிற்க மாட்டோம், விதிமுறைகள் அது இதுன்னு சொல்லி தொந்தரவு பண்ண மாட்டோம் அப்படின்றது இந்த அரசாங்கத்தினுடைய தாரக மந்திரம். அதை தொடர்ந்து சொல்லிட்டு இருக்காங்க. ஆனால் நீங்கள் வேற ஒரு சித்திரத்தை தர்றீங்களே. ஆமா, நீங்களே பார்க்கணும்ல. நம்ம டிவியே பேசியிருப்போம். உலகத்திலேயே முதல் முறையாக குறுந்தொழில் பண்ணுகிற அனைத்து அசோசியேஷனும் ஸ்ட்ரைக் பண்ணது எந்த பீரியட்ல? இப்பதானே. ஏன்? கேட்டும் கிடைக்காத ஒரு நிலையில் போராட்டத்தை முன்னெடுக்க வேண்டிய நிலையிலே குறுந்தொழில் பண்றவங்க, சிறு குறு தொழில் முனைவோர்கள் இருக்கிறார்கள். இன்றைக்கு ஸ்டார்ட் அப்பை பத்தி ரொம்ப பேசுறோம். கிட்டத்தட்ட 90,000 ஸ்டார்ட் அப்கள் வந்திருக்கு. ஏஞ்சல் டாக்ஸ் ஒன்ன கொண்டு வந்தாங்க. அந்த ஏஞ்சல் டாக்ஸை எதிர்த்து அனைத்து இன்வெஸ்டர்களும் நிறைய குரல்கள் கொடுத்திருக்கிறாங்க. ஆனால் அந்த ஏஞ்சல் டாக்ஸை இந்த அறிவிப்புல எடுப்பாங்கன்னு எதிர்பார்த்தோம், எடுக்கல. வருத்தம் தானே. அந்த ஏஞ்சல் டாக்ஸ் என்னன்றது ஆடிட்டர் சேர்க்கறதுக்கு நல்லா தெரியும். அதை எடுத்திருக்கலாமே. இத மாதிரி ஒரு சில சலுகைகள் செய்திருக்கலாமே. என்ன கேட்கிறோம்? அப்படி ஒன்னும் பெருசா ஒன்னும் கேட்டுல குணா. வாழ்வாதாரத்தை மீட்டெடுப்பதற்கு உண்டான ஆக்சிஜனை கொடுங்கன்னு கேட்கிறோம். நீங்க திருப்பி திருப்பி ஹார்லிக்ஸ கொடுக்கறத பத்தியே பேசிக்கிட்டு இருக்கிறீங்க. நீங்க போஸ்ட் ஆபரேஷனை பத்தி பேசிக்கிட்டு இருக்கீங்க. நான் ஐசியூல இருக்கிறவனை பத்தி பேசிக்கிட்டு இருக்கிறேன். கஷ்டத்துல இருக்கிறவன மேலும் மேலும் கஷ்டத்தை நோக்கி அழுத்தி கொண்டிருக்கிறோம். வேலை வாய்ப்பு, வேலை இன்மை, வேலை குறைப்பு, வேலை சம்பளம் குறைப்பு இருக்கா இல்லையா? ஒரு பக்கத்துல இப்படி இருக்கும் பொழுது இன்றைக்கு பட்ஜெட்ல 50% சேலரி இன்க்ரீஸ் ஆயிருக்கு மக்களுக்குன்னு சொல்லும் பொழுது கொஞ்சம் வலிக்குது இல்ல? யாருக்கு வலிக்கும்? அத மாதிரி இல்லாதவங்களுக்கு வலிக்கும். அன்பார்ச்சுனேட்லி அந்த மாதிரி இல்லாதவர்களுடைய குரல் எழுப்பப்படுவதில்லை, கேட்கப்படுவதில்லை, ஒலிக்கப்படுவதில்லை. அதைத்தானே நான் தெரிவித்துக் கொண்டிருக்கிறேன். இப்போ குணா நம்ம நல்லா புரிஞ்சுக்கணும். இந்த பட்ஜெட்ல என்ன அப்படி எதிர்பார்த்திட முடியும்? ஒண்ணும் கிடையாது. அட்லீஸ்ட் ஒரு எக்கானமி சர்வே வந்திருந்ததுன்னா அதுல இந்த எக்ஸ்போர்ட் மார்க்கெட் ஷ்ரிங்க பத்தி பேசியிருப்பாங்க, டிமாண்ட் குறைச்சலை பத்தி பேசியிருப்பாங்க. நிறைய கம்பெனிகள் 2-3 நாட்கள் தான் இயங்குது அல்லது 30% ப்ரொடக்ஷன் லெவல்ல தான் இருக்கிறத பத்தி பேசியிருப்பாங்க. அல்லது எக்ஸ்போர்ட் மட்டும் இல்லாம பல தொழில்கள் அழிந்து கொண்டிருப்பதை பத்தி பேசியிருப்பாங்க. ஆட்டோமொபைல் செக்டர் எடுத்துங்க. ஈவிக்கு போயிட்டதுனால ஆட்டோமொபைல் செக்டர் தவிக்குது. அப்போ புது புது டெக்னாலஜிகள் வரும் பொழுது இப்போ சாட் ஜிபிடி வந்ததுக்கு அப்புறம் ஐடி நிறுவனங்கள்லாம் வேலை குறைப்புல இறங்கியாச்சு. அடுத்த 3 மாதங்கள்ல மிகப்பெரிய அளவுல வேலை குறைப்பை எதிர்பார்த்துக்கிட்டு பயந்துகிட்டு இருக்கிறோம். 40-50 வயதுக்குள்ள இருக்கிறவங்க இந்த டெக்னாலஜி பேரியரை தாண்ட முடியாதவங்க காணாம போயிருவாங்களோ, வாழ்வாதாரத்தை இழந்துருவாங்களோன்னு பயந்துகிட்டு இருக்கிறோம். இந்த பயத்திலிருந்து என்ன மீட்டெடுக்க போறோம்? கொஞ்சமாவது ஏதாவது ஒரு இண்டிகேஷன் இருக்கணும். பாசிட்டிவாவே பேசிக்கிட்டு இருக்கலாம், எனக்கு கவலை இல்லை. ஒரு கிளாஸ்ல பாதி டம்ளர் தண்ணி இருக்கு அப்படின்னாக்க நான் இல்லாத பாதியை பார்க்கிறேன். நீங்கள் பாதியை மட்டும் பார்த்துட்டு எல்லாம் ஃபுல்லா இருக்கிற மாதிரியே பேசும் பொழுது கொஞ்சம் கஷ்டப்படுபவர்கள் மனது வலிக்கிறது. அந்த வலிதான் நான் சொன்னேன். இந்த கவலை அளிக்கிறது. நன்றி. திரு ரகுநாதன் சுருக்கமா. இல்ல, என்ன சொல்ல முடியும் இதுக்கு மேல? நம்ம இந்த அடுத்த 3 மாதம் கழித்து வரக்கூடிய பட்ஜெட்டாவது நம்ம இந்த சிறு குறு தொழில் முனைவோர்களுக்கும் வேலையில்லா திண்டாட்டத்திற்கும் தவிப்பவர்கள் வாய்க்கு ஒரு தண்ணியை கொடுக்கணும் தான் கேட்க முடியும். முடிந்தது முடிந்ததாகவே இருக்கட்டும். எந்த ஒரு ஆண்டர்பிரனருக்குமே நாளை விடிவு நன்றாக இருக்கும், பிரகாசமாக இருக்கும் என்ற நம்பிக்கையில் தான் வாழ்க்கை. யார் நல்லவங்க யார் கெட்டவங்கன்றத விட யாருடைய காலத்தில் நாங்கள் முன்னேற்றப்படுகிறோம் என்பது தானே கேள்வி. இது இப்படியே போய்கிட்டு இருக்கக்கூடிய காலகட்டம் கிடையாது, மாறும் என்ற நம்பிக்கையை எதிர்பார்க்கிறேன். ஒரு சின்ன ஜோக் மாதிரி ஒண்ணு சொல்லிட்டு நான் முடிக்கிறேன். இது வாட்ஸ்அப்ல எனக்கு வந்தது, உங்களுக்கும் தெரியும் குணா. இத பற்றி என்ன சொல்லியிருக்காங்க இந்த பட்ஜெட்டுகளை பற்றி சொல்லும் பொழுது ஒன்னே ஒண்ணுதான் சொல்றாங்க. அது என்ன சொல்றாங்கன்னா, இன் எவ்ரி பட்ஜெட் புவர் கெட் சப்சிடி and the rich gets rebate. Middle class see the TV and debate. இதுதான் பட்ஜெட். இந்த பட்ஜெட் கவலை அளிக்கிறது. இந்த இதை மாற்றப்பட வேண்டும்.